ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வருடம் எப்ப பிறக்குது அப்படின்னா 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் வந்து சதய நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால நீங்க என்னன்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, இந்த வருடம் பிறக்குது இல்லையா? அந்த டைம்ல கோவிலுக்கு போயிட்டு, அருகில் இருக்கக்கூடிய எந்த கோவிலுக்கு வேணா போலாம். சிவன் ஆலயம் போலாம், விஷ்ணு ஆலயம் போலாம், எந்த கோவிலுக்கு வேணா போலாம். கோயிலுக்கு போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு ஆடு, மாடு இந்த மாரி இருக்குல்ல கோழி, இதுகளுக்கெல்லாம் வந்து என்னன்னா தண்ணி குடுங்க. ஓகேங்களா? மாடா இருந்துச்சுன்னா வைக்கப்புல் போடுங்க, தண்ணி குடுங்க. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீர்மோரு, அதே மாரி சாப்பாட்டுக்கு உண்டான தானியங்கள வந்து என்ன செய்யலாம் நீங்க, அ தானமா குடுக்கலாம். அப்புறம் ஏழை மக்களுக்கு வந்து வஸ்திர தானம், அப்புறம் விசிறி சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த விசிறி தானமா குடுக்கலாம். செப்பலு, கம்பளி இது மாரி உங்களுக்கு என்ன முடியுமோ, அத தானமா குடுக்கலாம். அங்க இருக்கக்கூடிய இறைவன பிரார்த்தனை பண்ணிட்டு, ஏழை எளியவர்களுக்கு இது குடுக்கறது மூலியமா, 1 வருடம் முழுவதுமே உங்களுக்கு பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. அது எக்கனாமிக்கல் ரீதியா நல்ல உயர்வான நிலைக்கு வருவீங்க. அதே மாரி காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது கூட விபத்து கண்டமாகாது, ஆயுள் பங்கம் ஏற்படாது. இதெல்லாம் நீங்க செய்யறதுனால உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான் இருக்கும். இது வந்து 1 வருட பலன்கள். சரிங்களா? சரி இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, முக்காவாசி நெறைய நன்மைகள் தாங்க. அதாவது 90% நன்மைகள் தான். உங்களுக்கு தீமைகள்ங்கிறது ரொம்ப குறைவு. அதனால கவலைப்படாதீங்க. என்னங்க 6ஆம் இடத்துக்கு குரு வருதுன்னா, அதெல்லாம் இல்ல. நல்லது தான் உங்களுக்கு. பொதுவா ஜென்ம சனி விலகிருச்சு. ஜென்ம ராகுவும் விலகப் போறாரு. அதுதான் ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. என்னன்னு கேட்கிறீங்களா? சனி 2ஆம் இடத்துக்கு, அதாவது ஜென்ம சனியா இருந்து பாத சனியா மாறிடுச்சு. ஸோ 2ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதே மாரி வருடம் பிறக்கும்போது உங்களுக்கு குரு 5ல இருக்காரு. ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு போறாரு. ஜூன் மாசம் 6ஆம் இடத்துக்கு போறவரு, உங்களுக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்த பார்க்குறாரு. 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மென்ட் ஸ்தானத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம் வருமானத்த பார்க்குறாரு. இதுதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதே மாரி டிசம்பருக்கு அப்புறம் இந்த டென்ஷன், டிப்ரஷன்ஸு அப்படியே ரொம்ப விரக்தியான நிலை, இதெல்லாம் குடுத்துட்டு இருந்தார்ல ராகு, அவரு கிளம்பி 12க்கு போய் மறையப் போறாரு. இத விட வேற என்ன உங்களுக்கு வேணும்? கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கவலையே பட வேண்டாம். நெறைய பேர் வந்து குரு மறைஞ்சிருச்சு, 7:30 சனி முடியல, ராகு கேது இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. படிப்படியா இந்த வருடத்திலிருந்து படிப்படியா உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம். ஓகேங்களா? இந்த தீமை அதாவது ரொம்ப கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய டைம் தான் இந்த டைம். இந்த டைம பொறுத்தவரைக்கும் கஷ்டம்னு இந்த வருடம் பிறக்கும்போது கஷ்டமா இருந்தாலும், அந்த கஷ்டத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படிய கடந்து வந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சரி தொழில் ரீதியா எப்படி இருக்கு அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஏன் அப்படின்னா, குரு வந்து 6ஆம் இடத்துலருந்து 10ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்ப தொழிலு கட்டாயம் வளர்ச்சி அடையும். தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம். அதே புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம். இன்வெஸ்ட்மென்ட்ட குறிக்கிறனால ஒரு சுப விரயம். உங்களுக்கு வந்து நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தொரு தொ தெ தெரிஞ்ச அனுபவம் இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதே மாரி தெரியல அப்படின்னா, அதுக்குன்னு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணி சம்பாரிக்கிறதுன்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க. இன்வெஸ்ட் பண்றேன்னு ஏதாவது ஒரு விஷயத்துல குருட்டாம்பாக்குல போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. விரயம்ங்கிறது சுப விரயமா 6ஆம் இடத்துலருந்து குரு பார்க்கறதுனால சுப விரயமா பண்றது நல்லது. அதே மாரி ராகு, கேதுவும் 6ஆம் இடத்துக்கு ராகுவும் சாரி 6ஆம் இடத்துக்கு கேதுவும் 12ஆம் இடத்துக்கு ராகுவும் வர்றது ஒரு நல்ல அமைப்பு. இந்த ராகு, கேது போறதே ஒரு நல்ல அமைப்பு. வெளிநாட்ல போயி பிசினஸ் பண்றது, நீங்க பண்ணிட்டு இருக்க தொழில வெளிநாட்ல போய் பண்றது, வெளிநாட்ல இருக்கவங்க இங்க இன்வெஸ்ட் பண்றது, இந்த மாரி அமைப்புகள். இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், வெளிநாட்டு பணம் முதலீடுகள்லாம் வரது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். காசு பணம் அப்படிங்கிறது கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் மழை போல வரப்போது. காசு பணம் நெறைய கொட்டப்போது. நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா, கூடுதலா உழைப்பு உத்வேகத்தையும் அதிகப்படுத்தணும். அவ்வளவுதான். நீங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இருக்க மாட்டீங்க கும்பராசிக்காரங்க. காசு பணம் வருதுன்னா
ஒரு நாள் நைட்டு கூட தூக்கத்தையே தொலைச்சிருவீங்க. அந்த அளவுக்கு காசு பணம் வருதுன்னா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய டைம் தான். உங்களுடைய ராசியதிபரே 2ல தாங்க இருக்காரு. குரு வேற பார்க்குறாரு. இந்த காலகட்டத்தில நீங்க சம்பாரிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஜாதக அமைப்பு ஜோதிட விதியா இருக்கு. அதனால கட்டாயம் அதுக்கு உண்டான முயற்சியில இறங்குங்க. உத்தியோகத்தில இருக்கவங்களுக்கு 6ஆம் இடத்துக்கே குரு வராரு. உத்தியோக ஸ்தானத்துக்கே குரு வராரு. சூப்பரா இருக்கு. நான் இது வந்து ஒரே லைன்ல முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா, 6ஆம் இடத்துக்கே குரு வந்து உச்சமாகுறாருங்க. உச்சமாகக்கூடிய குரு வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்த பார்க்கிறாரு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம், ப்ரமோஷன்ஸு, இடம் மாற்றங்கள், வேற வேற பெரிய பெரிய கம்பெனில போய் வேலை பார்க்கக்கூடியது, இது எல்லாமே நடக்கும். இதே மாரி வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கல்ல, அவங்களுக்கும் ஈஸியா வேலை கிடைச்சிரும். உத்தியோகம், ஜாப் அப்படிங்கக்கூடிய விஷயமே 6ஆம் இடம் தான். அது உங்களுடைய ராசிக்கு ஜூனுக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு குரு வராரு. அதனால நல்ல பலம் இருக்கு. காசு பணத்த சம்பாரிக்கிறதுக்கு ஏற்ற டைம் தான் இந்த டைமு. மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு உண்டு. படிக்கக்கூடியவங்களுக்குலாம் படிப்புல நல்ல அமைப்புகள் இருக்கு. ராகு கேதுக்கு அதாவது இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் நன்மையா தான் நடக்கப் போது. படிப்புல நல்ல முன்னேற்றம், முன்பை விட ஆர்வம், ஒரு படிச்சா தான் நமக்கு லைஃபு, நமக்கு எல்லா விஷயமுமே இது மூலியமா தான் சாதிக்க முடியுங்கிற விஷயங்கள உணர்ந்து, தன்னிலை உணர்ந்து படிச்சு, மிகப்பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிருவீங்க. நல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்கலாம் நல்ல இடத்துல பிளேஸ்மென்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறையா அதாவது நீங்க உங்களுடைய சுய அ மத்தவங்க யாருமே அதிகமா ஹெல்ப் பண்ணாம உங்களுடைய சுய உழைப்புனாலயும், சுய முயற்சியினாலயும் முன்னுக்கு வரக்கூடிய நபர்களா நீங்க இருக்கனால, எத பண்ணுனாலும் கட்டாயம் உங்களுக்கு சக்சஸு. அதே மாரி 2ஆம் இடத்துல சனி இருக்கனால, வாக்கு சனி கோப்பை குலைக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சரிங்க, டார்கெட்டா இருந்தாலும் சரி, ஒர்க் ரீதியா இருக்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோக ரீதியா, ஜாப் ரீதியா இருக்கலாம். படிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சரி, பேச்ச குறைச்சுக்கணும். கும்ப ராசி வந்து நல்ல பேச்சு திறமை. பொதுவா ஜென்ரலா நல்ல திறமைசாலிகள். ஆனாலும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ரொம்ப டென்ஷன குடுப்பாரு. நீங்க அமைதியா இருந்தா கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஆஃப்டர் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உங்களைய தூண்டி விடுறதுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். ஏன்னா, உங்களோட ராசியில ராகு இருக்காரு. குரு வந்து இவ்வளோ நாளா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதனால நீங்க அமைதியா கண்ட்ரோல் ஆயி இருப்பீங்க. வேண்டாம், வேண்டான்னு. அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து வெடிக்க தானே செய்யும். எவ்வளோதான் பொறுத்துக்க முடியும். அதனால பொங்கி எழுந்துருவீங்க. ஆனாலும், அதையும் மீறி நீங்க கொஞ்சம் கான்ஷியஸ் ஆயி, ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னா, கட்டாயம் எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிற முடியும். கவலையே பட வேண்டாம். சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கறனால, பேச்ச கண்ட்ரோல் பண்ணி பழகுங்க. நெறைய மெடிடேஷன் பண்ணுங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. தெய்வ அனுகூலம், நேரம், காலம் எதுவுமே நமக்கு சாதகமாக இல்லாதம்போது, நமக்கு சாதகமான சூழ்நிலைய உருவாக்கிக்கிறது நம்மளோட கையில இருக்கு. எப்படி உருவாக்கிக்கிறது? தெய்வ வழிபாடு. காளி வழிபாடு, துர்க்கை வழிபாடு, ஆஞ்சநேய வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு. இது எல்லாமே என்னென்ன உங்கனால பண்ண முடியுமோ, ஒரு வேலைய விட்டுட்டு நான் பண்ண சொல்லல. ஒரு பிசினஸ லீவ் போட்டுட்டு நான் பண்ண சொல்லல. உங்கனால என்ன முடியுமோ, இருந்த இடத்துல இருந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணுங்க. மனசு சரியில்ல அப்படின்னா, அமைதியா இருந்து பழகுங்க. மெடிடேஷன் பண்ணுங்க. அமைதியா இருங்க. இல்ல இதுவும் கடந்து போகும்னு எழுதி பாருங்க. மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸ வளர்த்துக்கங்க. இதுதான் சிறந்த பரிகாரம் வழி. ஓகேங்களா? குரு வந்து மறையும்போது, வாக்குஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி குழப்பத்தைய பேச்ச தூண்டி விட்டுருவாரு. கோவமே வராத நபருக்கு கூட கோவத்த உண்டு பண்றதுக்கு எல்லா வேலையும் கிளீனா செய்வாங்க. அப்போ நீங்க ஒரு வேலைய செஞ்சிருப்பீங்க, இல்ல ஒரு விஷயத்த செஞ்சிருப்பீங்க. உங்களைய பேச்ச தூண்டி விடணும். அந்த வடிவேல் காமெடி இருக்குல்ல, "சண்டைக்கு வாடா வந்து தான் பாரேன்" அப்படிங்கிற மாரி "வாடா, வாடா" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஒருத்தர் வந்து உங்கள கூப்பிடுவாங்க. அவர நீங்க எப்படி பார்க்கணும்னா, சனி தான் நம்மள இப்படி கூப்பிடுறாரு. அப்படின்னு நீங்க நெனச்சுட்டீங்கனாலே எஸ்கேப் ஆகி வந்துருவீங்க. அவங்ககிட்டலாம் நம்ம போவே கூடாது. கிரகத்த ஜெயிக்க முடியாது. அதனால நம்ம அமைதியா போய்க்கிறது தான் நல்லதுங்க. மாத்த முடியாத ஒரு விஷயத்த ஏத்துக்கிறது புத்திசாலித்தனம். அதனால கும்பராசிக்காரங்க எப்பவுமே புத்திசாலி. அதனால என்ன செய்வீங்க, டக்குன்னு அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணி வந்துருங்க. எதுக்காக இவ்வளோ சொல்றேன் அப்டின்னா, நீங்க எவ்வளோ திறமைசாலியா இருந்தாலும் சரி, காசு பணம் வருது, எல்லாமே கைக்கு வந்துட்டு பக்கத்துல வந்துட்டு தட்டி போயிறக்கூடாது. அதுக்காகத்தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்றது. உங்க வெற்றி வாய்ப்புங்கிறது உறுதி செய்யப்பட்டதா இருக்கு. ஆனா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள்னால ஒரு சின்ன தவறுனால
அது தட்டி போயிறக்கூடாதுல்ல. அதுக்கு தான் இவ்ளோ தூரம் நான் மெனக்கெட்டு மூச்ச புடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். மத்தபடி எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு நல்லா இருக்கு. கும்பராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ராகு, கேது பெயர்ச்சி வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருந்துட்டீங்க அப்படின்னா, குடும்ப நபர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ, அத்தன விஷயமும் மீட்டெடுக்க முடியும். எல்லாமே நீங்க நெனச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும். டிசம்பருக்கு அப்புறம் ரொம்ப பரிபூரணமா நல்லா இருக்குங்க. நீங்க வேலைக்கு போறதுனாலும் வேலைக்கு போலாம். அதே மாரி வீட்ல இருந்துட்டு ஆன்லைன் பிசினஸ் பண்ணலாம். அதே மாரி டீச்சிங் பண்ணலாம். ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறலாம். இந்த மாரி பல ரூபங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொத்து சேர்க்கை இருக்கு. ஆடை ஆபரணங்கள் இருக்கு. நெனச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. பொதுவா கும்ப ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு, கேது இருக்கனால குடும்பத்துல வந்து நான் ஆல்ரெடி குடும்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா, சனி இருக்காரு. அப்புறம் உங்க ஜென்ம ராசியில ராகு இருக்கு. இது என்னன்னா, குடும்பத்துல பிரச்சனைகள உண்டு பண்ணும். மன விரக்திய உண்டு பண்ணும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். அதனால பொறுமையா போங்க. ஆனா கணவராக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவரும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லக்கூடிய காலகட்டமா இது இருக்கனால, ரொம்ப கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவு போடுறது, 6ல குரு வர்றது, கோர்ட்டு கேஸ் டைவர்ஸ் வரைக்கும் போயிரும். 3ஆம் இடம் நபருடைய தலையீடு. உங்க ஹஸ்பண்ட வேற ஒரு பொண்ணு இழுத்துட்டு போறது. உங்க ஒய்ஃப இந்த மாரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ரொம்ப கவனமாக இருங்க. நான் தப்பு தப்பாலாம் சொல்லல. நாட்ல நெறைய நடக்குது. அதனால கவனமா இருங்க. நம்ம ஹஸ்பண்ட் தானே எங்க போயிற போறாருன்னு அலட்சியம் கூடாது. நம்ம ஒய்ஃப் தானே எங்க போயிற போறாங்கன்னு அலட்சியம் கூடாது. இதுக்காகவே சில ஜென்மங்கள் இருக்கு. சில ஜென்மங்கள் இதுக்காகவே பிறவி எடுத்திருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம ஆட்கள காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமைங்க. ஸோ, அதனால கவனமா இருங்க. ஒழுக்கமாவும் இருக்கணும். ஏன் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க கெட்டவர்ன்னு நான் சொல்ல வரல. ராகு உங்களுடைய ராசியில இருக்கு. இவ்வளோ நாளா குரு பார்த்துட்டு இருந்தாரு. இப்ப குரு பார்க்கலையா, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கெட்டு போறதுக்கு எல்லா வழியும் உங்களுக்கு ஓப்பன் ஆயி, வா வான்னு ஈர்ப்பு அப்படியே அந்த மைண்டும் சரியில்லைன்னா ஏதாவது ஒரு நோக்கி போயிருவோம்ல, அந்த மாரி அமைப்புகள் உருவாகுது. 3 மாசத்துக்கு குரு பலம் ஜூன்லயா, அப்ப அந்த 3 மாசம் கடுமையான காலகட்டமா இருக்கும். அந்த காலகட்டத்துல இடம் மாறி, தடம் மாறி போயிறாதீங்க தயவு செய்து. அதே மாரி காதல் ரீதியா, மன ரீதியா பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதே மாரி கலத்தரம், திருமணத்திலயும் கொஞ்சம் பிரச்சனைகள உண்டு பண்ணும். அதனால கவனமாக இருங்க. ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. அந்த டிசம்பருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா போயிரும். அதே மாரி 7ஆம் வீட்டுக்கு வந்து சனி பார்வை இல்லை. ராகு, கேது பெயர்ச்சியும் இல்லை. ராகுவும் அந்த பெயர்ச்சி ஆயிடுச்சு. குருவும் வந்து பலம் இல்லாதனால, இந்த வருடம் திருமணம்ங்கிறது பெருசா உங்களுக்கு பலம் இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல திருமணம் சார்ந்த விஷயத்த பார்த்துக்கங்க. அதே மாரி புத்திர பாக்கியம் இருக்கு. ஏன்னா செயற்கை கருத்தரிப்பு அந்த மாரி விஷயங்களுக்கு, இயற்கையா கருத்தரிப்பா இருந்தாலும் சரி, ராகு, கேதுக்கள் புத்திர பாக்கியத்த குடுத்துரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. சும்மா ஒரு டாக்டர்ட்ட போய் ஒரு சஜஷன் எடுத்தாலே திடீர்னு இதாயிரும். அதே மாரி ஐவிஎஃப், டெஸ்ட் டியூப்க்குலாம் போறீங்கன்னா, இந்த டைம்ல போயிருங்க. டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அந்த டைம்ல போயிட்டீங்கன்னா, கட்டாயம் உங்களுக்கு ஒரு புத்திரம் பாக்கியம் உறுதியாக இருக்கு. குழந்தை சந்தான பிராப்தம்ங்கிறது உறுதியாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள்லாம் இழுபறியா இருந்ததெல்லாம் வரும். கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிவர்த்தி ஆயிருங்க. 6ஆம் இடத்துல குரு உச்சம் பெறனால, கடன் ரீதியா எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த பிரச்சனைகள்ல இருந்தா உங்களுக்கு நிவர்த்தி ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ நாளா இழுபறியா இருந்த கேஸுகள், கடன் ரீதியா இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் வழக்குகள், அது என்ன கேஸா இருந்தாலும் உங்களுக்கு ஃபேவர் ஆகுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. நெறைய நன்மைகளும், மாற்றங்களும் உறுதியாக இருக்கு. கும்ப ராசியில இருக்கவங்களுக்கு ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்கு. மருத்துவ செலவு இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு வளர்த்து விட்டுருவாரு. அதனால ஹெல்த் ரீதியா உடனடியா டாக்டர பார்க்கணும். ஹெல்த்ல எப்பவுமே அவேர்னஸா இருங்க. எதுக்காக சொல்றேன் அப்டின்னா, கடுமையான உழைப்பாளிகளா இருப்பீங்க. அதனால என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுடைய உங்களுக்கு வந்து டயர்டா இருக்கிறது, இல்ல ஏதாவது ஹெல்த்ன்னா அத அலட்சியப்படுத்திருவீங்க. காசு, பணம், பிசினஸு, ஜாப்பு இதிலேயே 24 ஹவர்ஸ் சிந்தனைகள் இருக்கும்போது, உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தாம போயிருவீங்க. அதனால பிரச்சனைகள் வரும். அந்த மாரி கூடாது. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். தேக ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா போங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி வந்து சனியா இருக்காரு. அவர் கூட செவ்வாய் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல கவனமாக இருந்துக்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, செவ்வாவும் சனியும் பார்க்கும்போது கவனமா இருந்துக்கங்க. இல்லைன்னா, ஏதாவது வந்து விபத்துகள் இந்த மாரி விஷயங்கள்
பிபி, சுகரு அது சாதாரணமா இதாகி பேனிக் அட்டாக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி உடல் ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, ரத்தத்துல வந்து நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிரும். முக்கியமா இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸு, இந்த கால்ல கீழ வந்து பாதத்துல இன்ஃபெக்ஷன் ஆயி, மூட்டு வலி, பாத வலி இந்த மாரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு ஏதாவது ஒரு மருத்துவ விரயம், மருத்துவ செலவுங்கிறது இருக்கு. அதனால கவனமாக இருந்துக்கங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல ஃபேமஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறதுக்கு குரு 6ல இருந்து 2 பார்க்குறாரு, 10 பார்க்குறாரு. நெறைய வாய்ப்புகள் வரும். உங்க ராசியில ராகு இருக்கிறது பிரம்மாண்ட வளர்ச்சி, பாசிட்டிவாவோட நெகட்டிவா ஃப்ரேம் ஆகுறதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும். எப்படியோ பப்ளிசிட்டி உங்களுக்கு கிடைச்சிரும். காசு பணத்த சம்பாரிக்க முடியும். கலைத்துறைக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த டைம கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த டைம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய டைமு. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறனால நல்ல உத்தியோகம், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். காசு பணமும் கிடைக்கும். அதே நேரத்துல உங்கள காமிச்சு, உங்கள ஏமாத்தி, உங்கள பனிஷ்மென்ட்டுக்கு அனுப்பி விடுறதும் நடக்கும். உங்க மேல ஒர்க் பிரஷர் அதிகமா, பாரங்கள் அதிகமா, நீங்க உங்களோட பேர இன்ஃப்ளூயன்ஸா யூஸ் பண்ணி வேற ஏதாவது நிகழ்வுகள் நடக்கிறது. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். கவனமாக இருக்கணும். காசு, பணம், உத்தியோகம் இதுலலாம் பிரச்சனை கிடையாது. ஆனா உங்களுடைய பேர மிஸ்யூஸ் பண்றாங்களா? உங்களோட பதவிய மிஸ்யூஸ் பண்றாங்களான்னு பாருங்க. இல்லைன்னா நீங்க அதுக்கு ஆளாகுற மாரி, பதில் சொல்ற மாரி வரும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். முக்கியமா லஞ்ச லாவணியங்கள ஈடுபாடு பண்ணும்போது, ஒரு டெண்டர அனௌன்ஸ் பண்ணும்போது, கையெழுத்து போடும்போதெல்லாம் கவனமாக இருந்துக்கங்க. அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வளர்ச்சி தான். ஏன் அப்படின்னா, சனி உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. ராகு உங்களுடைய ராசியில இருக்காரு. ராகு ராசியில இருந்தா, ஏதாவது பண்ணி ஜெயிச்சுருவீங்க. குரு பலம் இருக்கு. ஏன்னா, ஏப்ரல்லயே எலக்ஷன் வரதுனால, அந்த டைம பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஸோ, வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு. அது சக்சஸும் ஆகும். ராகு, கேது 7லயும் அதே மாரி 2ஆம் இடத்துல சனியும் 5ஆம் இடத்துல குருவும் இருக்கிறது, நல்ல அமைப்பு. வெற்றி வாய்ப்புக்கு உண்டான அமைப்பு தான். ஆனா சில தடங்கல்கள் இருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தடைய உண்டு பண்ணுவாரு. பக்கத்துல வரும் வெற்றி டக்குன்னு தட்டி போயிரும். அதுக்கு உண்டான பரிகாரங்கள், பூஜைகள், யாகங்கள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. கட்டாயம் நீங்க ஜெயிச்சுருவீங்க. உங்களுடைய குடும்ப ஜோசியர் உங்களுக்குன்னு தனிப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா, அத வந்து என்ன செய்யுங்க, கலந்து ஆலோசிச்சு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு. ஐஸ்வர்ய பிராப்தம் ரொம்ப நல்லா இருக்கு. உறவுகளிடையே மனக்கசப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால பார்த்துக்கங்க. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குருவாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க. அனைவருக்கும் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. குரு பகவான் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் கடகத்தில் உச்சம் ஆகுறாருங்க. இது ரொம்ப அட்டகாசமான அமைப்பு. எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு குருவோட அருளால் நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்க போகுதுங்க. ப்ளஸ் இந்த வருஷத்தில் வந்து பார்த்தோம்னாங்க 2 பயிற்சிகள் இருக்குது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வராருங்க. அது மட்டும் இல்லாமல் 5/12 வந்து 2026 ராகுகேது பயிற்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல்களை நமக்கு கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சனியும் வந்து மீனத்தில் இருக்காருங்க. இப்போ இந்த 4 கோள்கள் தான் வந்து நமக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருடங்களில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் ஒரு அற்புதமான பலன்களையும் கொடுக்க போகிறாங்க. சரி, என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்குங்க, இவங்க எப்பயுமே வந்து ஒரு சேமிக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்குங்க. கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்க. ஆனால் இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அது பெத்த தாய்க்கு கூட தெரியாதுங்க. அந்தளவு ஒரு ரகசியம் அப்படிங்கிறது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்கள், ஜூன் மாதம் வரைக்கும் நேரம் நல்லா இருக்குங்க. அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. குரு வந்து 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். பஞ்சம குரு ஜூன் வரைக்கும் எல்லா விதமான விஷயங்கள்லையும் ஒரு சாதகமாக மாற்றி கொடுப்பார். பயன்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஜூனுக்கு பிறகு உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதியான குரு உச்சமாகிறது நல்ல விஷயம் தாங்க. பண வரவு அப்படிங்கிற விஷயம் நல்லா இருக்குங்க. ஆனால் என்னென்னா நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க.
அதனால் முடிஞ்ச வரைக்கும் கடன் அப்படிங்கிற விஷயத்தில் இப்போ அதிகமாக மாட்டிக்கவே கூடாதுங்க. அதே மாதிரி நீங்களாகவே கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படின்னும் போயிடக்கூடாது. இந்த 2 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. குருவோட பார்வை 10ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ தொழில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தொழிலில் இது நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே ஒரு தேக்கம் அப்படிங்கிறது இருக்குங்க. ஆனால் அந்த தேக்கம் இப்போ மாறப்போகுதுங்க. நிறைய புது புது கிளைண்ட்ஸ் வந்து கிடைக்க போகிறாங்கங்க. அதே மாதிரி உத்தியோகத்துலேயும் வந்து பார்த்தோம்னா ஒரு புதிய ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை உத்தியோகத்தில் வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை நான் வெளியூர்லேயே ரொம்ப வருஷமாக இருக்கேங்க, குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன், இப்போ எங்கள் குடும்பத்தோடு சேர முடியுமா அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு விரும்பி இடமாற்றம் வர்றதுக்கான காலம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட பேச்சை கேட்குறதுக்கு குருவோட பார்வை வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல படுதுங்க. அதனால் உங்களோட பேச்சை கேட்குறதுக்கு எல்லாம் ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. சொன்ன சொல் தவறாமல் நடந்துக்கக்கூடிய தன்மையே இந்த குரு 2ஆம் இடத்துல பார்க்குறனால கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்துக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்வீங்க. சுபகாரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கான அமைப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி பழைய எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த சமயத்தில் உட்காந்து மனம் விட்டு பேசி அவங்களோட மனசையும் மாற்றக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. சனி பகவான் 2ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 4, 8, 11 பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அதில் சில சிக்கல்கள் வரும். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். வீடு சொத்து இதெல்லாம் வாங்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. இருந்தாலும் சனியோட பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால ஒரு தடங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் ஒரு சொத்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வில்லங்கங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு வாங்கினீங்கன்னா அந்த மாதிரியான சிக்கல்லேருந்து நீங்கள் ஈஸியாக தவிர்த்துக்கலாம். அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அம்மாவோட மனசை இந்த சமயத்தில் நோக்கடிக்கிற மாதிரி நடந்துக்கக்கூடாது. அந்த விஷயத்தில் கவனமாக இருக்குங்க. கட்டாயம் அசையும் அசையா பொருளோட சேர்க்கை அப்படிங்கிறது கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆனால் பாருங்கள், ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டே இருப்பீங்க. மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். யாருமே நமக்கு இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை உங்களுக்கு வருங்க. உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கூடவே வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணுங்க. எதையோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இல்லை ஃபோனில் அப்படியே காதில் வச்சுக்கிட்டு அப்படியே தலையை சாய்ச்சிக்கிட்டே போய் வந்து கீழே விழுறது அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனத்தில் போகும்போது கும்பராசிக்காரங்க கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசியிலே ராகு இருக்காருங்க. இதனால் பிட்காயினு, ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் அதிகப்படியாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி சிக்கிடக்கூடாதுங்க. ஏன்னா ஏமாந்து போகிறதுக்கான சூழல் ராகு பெரிய ஆசையை தூண்டி சிக்க வைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஆனால் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா லாட்ரி வாங்கினா அதிர்ஷ்டமா அப்படிலாம் கேட்டால் இல்லைங்க. சனி 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால அந்த மாதிரியான பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடையாது. அதனால் அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாற வேணாம். இந்த சமயத்தில் கேது 7ல் இருக்காருங்க. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஜூன் மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் முடிவு பண்ணிக்கிறது நல்லது. ஜூன் மாதத்துக்குள்ளே காதல் திருமணம் சம்மந்தப்பட்டவங்களாம் அந்த மாதிரி காதல் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு, 2வது திருமணம் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ஜூன் மாதத்துக்குள்ளே நீங்கள் சுபகாரியங்களை நடத்தி முடிச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. கேது 7ல் இருக்கிறனால வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயம்னாலும் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. அவங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கறது ரொம்ப நல்லது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும், அதுக்கப்புறம் கூட பெருசாக ஒன்றும் இல்லைங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதம் வரைக்கும் வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியமாகட்டும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உறவு முறையாகட்டும், அந்த 2 விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருங்க. சரி, பெண்களாகி எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களோட திறமைகள் வெளிப்படும். உங்களோட முழு திறமையை இப்போ வெளிப்படுத்துவீங்க. உங்களை பற்றின உங்களோட திறமைகள் பற்றின அந்த ஒரு புரிதலை வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க புரிஞ்சுக்குவாங்கங்க. இப்போ ராதிகா படம் ஒன்று சமீபத்தில் வந்துச்சுல, அந்த மாதிரி தாய்க்கிழவையாக இருந்து நிறைய பணம் சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. இப்போ சேமிப்பை பற்றின ஒரு அவசியத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. இப்போ சேமிக்கவும் ஆரம்பிச்சிருப்பீங்க.
ஓகே. அதே மாதிரி செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க. புதிய திட்டங்களை வந்து இந்த சமயத்தில் தீட்டுவீங்க எதிர்கால வாழ்க்கைக்காக. அது உங்களுக்கு கட்டாயம் ஒரு சக்ஸஸை கொடுக்குங்க. சரிங்க. சீனியர் சிட்டிசன் ஆகிய எங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜூனுக்கு அப்புறம் உங்களோட குடும்பத்தில் உங்களோட பேச்சை வந்து எல்லோரும் கேட்கக்கூடியது, ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருக்கும், ஒரு தூக்கமின்மை இருக்கிற மாதிரியான அமைப்பு, நரம்பு வலி, மூட்டு சம்மந்தப்பட்ட வலி இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே கும்பராசிக்காரங்க இந்த மாதிரியான உடல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அடுத்து உங்களுக்கான இன்னும் இந்த வருஷத்தை சூப்பரான வருஷமாக மாற்றிக்கணும், எல்லா விதமான செல்வத்தோடையும் இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக இருக்கணும்னா நரசிம்மருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள். நரசிம்மர் கவசம் கேட்குறது, திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு இல்லை வயதாகி நடக்க முடியாமல் இருக்கவங்களுக்கு உணவு தானம், செருப்பு தானம், இப்போ வெயில் காலமாக ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குமா, செருப்பு வாங்கி தர்றது, கொடை வாங்கி தர்றது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் தினமும் கோளறு பதிகம் கேளுங்க. கோளறு பதிகம் திருஞான சம்பந்தர் எழுதின கோளறு பதிகம் தினமும் படிக்கும்போது இந்த வருடம் இன்னும் உங்களுக்கு சிறப்பான வருடமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னாங்க பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடுங்க. சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இந்த பலன்கள் உங்களுக்கு இன்னும் அற்புதமாக நடக்குங்க. தசாபுத்திகள் குறைவாக இருக்கிற சரியாக இல்லாத பட்சத்தில் இந்த பலன்களில் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்குங்க. இப்போ ஜோதிடம் சம்மந்தப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா வகுப்புகள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து நாங்கள் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போகிறோங்க. விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இது வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை 14/4/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9:30 மணிக்கு சதய நட்சத்திரத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது. இது வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அஷ்டமத்து சனி கட்டாயம் வந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு இருக்கும். ஆனா உங்களுக்கு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்துல இருந்து அஷ்டமத்து ஸ்தானத்தை பாத்துறாரு, அதாவது சனியை பார்வையிடுறாரு. அப்போ சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். அதனால அஷ்டமத்து சனியிலிருந்து ஒரு வருடத்துக்கு வந்து குறைவான, அதாவது கெடுபலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. நன்மைகள் தான் இருக்கும், தீமைகள் எந்த விதத்துலயும் வராது. அதே மாதிரி கேது உங்களுடைய ராசியில இருக்காரு. அந்த ராசியில இருக்கனால நிறைய மாற்றங்கள் இருக்கு. அதே நேரத்துல மனநிலையில குழப்பம், இனம் புரியா பயம், இந்த மாதிரி விஷயங்கள் வரத்தான் செய்யும். அதுக்கு நான் ஆல்ரெடி வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோல உங்களுக்கு வழிபாடுகளை சொல்லிடுறேன். குரு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11 லாபஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. 12ஆம் இடம் போது ஒரு சுப விரயங்கள் இருக்கு. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது வந்து நீங்க சொத்து வாங்கி போடக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கலாம். முக்கியமா நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம், சிம்ம ராசிக்கு பெஸ்ட் பரிகாரம் அப்படின்னாலே பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸை சொல்லி பார்த்துட்டே இருக்கணும். அதிகமா மெடிடேஷன் பண்ணுங்க. மனநிலை ரொம்ப குழப்பமாக இருக்கு அப்படின்னா எந்த ஒரு முடிவும் டக்கு டக்குன்னு எடுக்காம தள்ளி போட்டு எடுங்க. அல்லது உங்களுடைய நலம் விரும்பிகள், அதாவது உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாங்கல்ல, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எடுங்க. உடனே டக்கு டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கரெக்டான வேலை போகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. ஸோ இதெல்லாமே மனசுல வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் சரி கவனமாவும் நீங்க வந்து பொறுமையாவும் ஹேண்டில் பண்ணீங்கனாலே இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல சக்சஸ் கிடைச்சிரும். பொதுவா உங்க ராசிக்கு வந்து காசு பணம் வரும், தொழில் ரீதியா நிறைய அமைப்புகள் இருக்கு, நல்ல அமைப்புகள் இருக்கு. வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட வருடமா தான் இது உங்களுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பங்க்சுவாலிட்டி ரொம்ப கீப் அப் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு டைம் அப்படின்னா அந்த டைம் டு டைம் நம்ம இது பண்ணணும். ஒரு ஒர்க் அப்படின்னா ஒரு டார்கெட் வச்சுக்குவீங்க. ஸோ அதனால மிகப்பெரிய லெவல்ல உங்களுக்கு கீழே போக மாட்டீங்க, மேலதான் போவீங்க. சக்சஸா தான் இருக்கும். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த தொழில் ரீதியா நல்ல மாற்றங்கள் இருக்கா அப்படின்னா குரு 12ஆம் இடத்துல வந்து 6ஆம் இடத்தை பாக்குறாரு. அது போக அஷ்டமஸ்தானத்தையும் பாத்துறாரு, 4ஆம் இடத்தையும் பாக்குறாருங்க.
இதெல்லாம் என்னன்னா, பிசினஸ நல்ல வளர்ச்சி நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு உண்டான அமைப்பு தான். குரு 12ல மறைஞ்சிட்டாரே அப்படிங்கிற கவலைலாம் வேண்டாம். என்ன அப்படின்னா, பிசினஸ நீங்க போகும்போது வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறீங்க, இல்ல வேற ஏதாவது ஒரு கஸ்டமர்ட்ட நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னாலும், பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அவ்வளோதான். குரு மறையும்போது கொஞ்சம் அந்த நிதான தன்மைய இழக்கிற மாரி கொண்டு வந்துரும். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியில வந்து கேது இருக்காருங்க. இந்த கேது இருக்கும்போது என்ன அப்படின்னா, நிதானத்தை இழக்கிற மாரி அமைப்புகள் நெறைய குடுத்துருவாரு. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, அம் சந்திரன் மேல ராகு, கேதுக்கள் போறது வந்து அவ்வளவு நல்ல பலன் கிடையாது. இருந்தாலும் நீங்க இவ்ளோ தூரம் வந்து சமாளிச்சு வந்திருக்கீங்க. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டம் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசியிலருந்து கேது போயிருவாரு. அதுக்கப்புறம் நல்லது. பொதுவா வந்து குரு வந்து உங்களுக்கு அதிசாரமா அக்டோபருக்கு மேல உங்களோட ராசிக்கு வரும்போது பல நன்மைகள். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நன்மை. அதாவது விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து வருது உங்களுடைய ராசிக்கு. அதனால நெறைய நல்ல பலன்கள் இருக்கு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். பிசினஸ பொறுத்தவரைக்கும் நல்ல அமைப்புகள் இருக்குங்க. மிகப்பெரிய லெவல்ல வந்து வளர்ச்சி. திடீருன்னு ஒரு 1 மாதம், 2 மாதத்துல வந்து எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. அதுவரைக்கும் அப்படியே ரொம்ப ஸ்லோவா போயிட்டுருக்கும். திடீருன்னு அந்த குரு பலம் வருது இல்லைங்களா? உங்களுக்கு அந்த அக்டோபர் மாதம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த காலகட்டங்கள்ல திடீருன்னு ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிறது, பெரிய லெவல்ல வருமானங்கள பார்க்கறது, நல்ல லாபங்கள ஈட்டுறது, உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு மிக பெரிய லெவல்ல பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்களும் திடீர்னு பூஸ்டப் ஆகும். அப்படியே டெட் ஸ்லோவா இருக்கும். திடீர்னு பூஸ்டப் ஆயிரும். அந்த மாரி அமைப்புகள்லாம் கண்டிப்பா இருக்கு. தொழில பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சியானா கட்டாயம் வளர்ச்சி. குரு 6ஆம் இடத்த பார்க்குறாரு. ஒரு 2 மாத காலகட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியிலே வராரு. அது போக சனி அஷ்டமத்துல இருந்தாலும் கூட, அவரு வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்த பார்க்குறாரு. அதனால பெரிய லெவல்ல கெடுபலன்கள் உங்களுக்கு கிடையாது. அது போக உங்க ராசிக்கு நிவர்த்தி அதிபதியும் அவருதான். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலுக்காக கடுமையா நீங்க உழைக்கிற மாரி வரும். தொழிலுக்காக எந்நேரமும் இரவு பகல் பாராம கடுமையா உழைக்கிற மாரி வரும். இப்ப நீங்க எப்பவுமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் போடுற மாரி சிரத்தையா எடுத்து பண்ற மாரி தான் இருக்கும். ஆனா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுகூலமா தான் மாறும். எல்லாமே ஆதாயத்துல தான் முடியும். அலைச்சல்கள பார்க்காதீங்க. ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா, அத பெண்டிங் போடாதீங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க. கட்டாயம் நல்ல லெவல்ல நீங்க டெவலப் ஆயிற முடியும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, நீங்க வந்து அஷ்டமத்து சனி இருக்கு. குருபலம் வந்து குறைவாக இருக்கு. 10வதுக்கு கேது உங்களுடைய ராசியில இருக்கு. மனநிலைய பாதிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ, அத்தனையுமே பண்ணும் இந்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு. அது எந்த உத்தியோகமாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாஃபா இருக்கலாம். என்ன மாரி ஏ டூ இசட் என்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, கூடுதல் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய இன்கிரிமெண்ட்ட குடுக்கவே விடாது. எல்லாமே இந்த கேதுனால தான். நீங்க எல்லா பழியும் எடுத்து சனி மேல போடக்கூடாது. சனி வந்து நீங்க என்ன பண்றீங்களோ, அதுக்கு உண்டான பிரதிபலன அப்படியே குடுத்துருவாரு. அதனால எல்லா பழியுமே வந்து சனி மேல போடாம, கேதுக்கு உண்டான பரிகாரத்த செஞ்சுக்கங்க. அவருக்கு வந்து என்னன்னா, விநாயகர் வழிபாடு தான். உங்களுக்கு வந்து இந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கிடையாது. இன்னும் ஒரு 6 மாத காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கேது வந்து பெயர்ச்சியாயி போயிடுச்சுன்னா, உங்க ராசியிலிருந்து எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்ல. மெயினா மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவா அப்ரிமேஷன் சொல்லி பார்த்துக்கங்க. உங்களுடைய ஒர்க்ல கவனமா இருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நீங்க ஒரு சீஃப் அக்கவுண்டன்ட்டா இருக்கலாம். இல்ல ஒரு பேங்க்ல ஆஃபீசரா இருக்கலாம். இல்ல சாதாரண ஒரு ஐடி ஃபீல்டுல இதுல இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரிங்க. உங்களுடைய கவனக்குறைவுனால ஏதாவது பெரிய மிஸ்டேக் ஏற்படலாம். இல்லன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய நாலேட்ஜ் இல்லாம ஏதாவது தவறாக போர்ட்ரேட் பண்ணப்படலாம். உங்களோட கையெழுத்த வேற யாராவது இது பண்ணலாம். இல்ல ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்றீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல இத ஹேக் பண்ணலாம். இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வரலாம். உத்தியோகத்துல அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரஷரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்துல இருக்கவங்க ரொம்ப கவனமா செயல்படுங்க. விநாயகர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்துல பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு சக்சஸ பண்ணுங்க. அதே நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து கிடைச்சிரும். இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த புரட்டாசி மாசம் ஆவணி மாசம், புரட்டாசி மாசம் சொல்லக்கூடிய அந்த மாசத்துல உங்களுக்கு கட்டாயம் வேலைங்கிறது கிடைக்கும். அதுவரைக்கும் நீங்க கிடைக்கிற வேலைக்கு போலாம். இல்லன்னா, இன்னும் நீங்க பெஸ்ட்டா உங்களுடைய நாலேட்ஜையும், திறமையும் வளர்த்துக்கலாம். படிச்சு முடிச்ச உடனேயே வேலை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஆனா
உங்களுக்கு வேலை கிடைக்கும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளா இருக்கு. அது உத்தியோக ரீதியாவா இருந்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாவா இருந்தாலும் சரி. குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. அது கூட வந்து அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ பயணங்கள் பண்ணணும். வெளியூரு, வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது தொழில் ரீதியாகவும் இருக்கலாம், உத்தியோக ரீதியாவும் இருக்கலாம். சில பேருக்கு படிப்பு ரீதியாகவும் இருக்கலாம். அதனால அலைச்சல நீங்க பார்க்காதீங்க. அந்த அலைச்சல் எல்லாம் உங்களுக்கு ஆதாயமாவும், அனுகூலமாகவும் தான் மாறும். இந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும், தொழில்ல இருக்கவங்களுக்கும் சில சிறப்பான பரிகாரங்கள் நான் சொல்லியிருக்கேன். அத நீங்க பண்ணுங்க. கட்டாயம் நல்லபடியாயிரும். அதே மாரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிப்புல கட்டாயம் கவனம் தேவை. 4ஆம் இடத்த குரு பாக்குது. அது ஒரு நன்மை தான். ஆனாலும் உங்களுடைய ராசியில கேது இருக்கனால மறதிகள் வரும். அதனால ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் ஸ்லோகங்கள் சொல்லுங்க. சரஸ்வதி தேவி வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. ஆனா உங்களுக்கு இந்த 10th முடிச்சுட்டு +2ல என்ன குரூப் எடுக்கிறது? +2 முடிச்சுட்டு அடுத்தது ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன போறது? அப்படின்னு கன்ஃப்யூஸ் வரும். ஸோ அதனால என்னன்னா, ஒருத்தருக்கு 2 தடவ வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேத்த, 3 பேத்த ஆலோசனை கேளுங்க. நெறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு கிளியரா போங்க. உங்களுக்கு நீங்களே சொல்லி பார்த்துக்கங்க. அல்லது வந்து உங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ, பேரண்ட்ஸ்க்கு நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது என்ன கோர்ஸ் போலாம் அப்படின்னு. ஆனா நீங்க படிச்சு ஒரு நல்ல ரேங்க்ல தான் வெளில வருவீங்க. ஸ்கூல் படிப்புல ஒரு நல்ல ரேங்க்ல, காலேஜ் படிப்புலயும் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல தான் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, குருபலம் வந்து பார்த்தீங்கன்னா மறையுது 4ஆம் இடத்துல பாக்குது. அது நல்ல அமைப்புக்கு தான். அதுல வந்துரும். ஆனா இந்த கேது இருக்கிற வரைக்கும் டைவர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும். எப்படி அப்படின்னா, புக் எடுத்தா நம்ம செல்ஃபோன்ல தானே இந்த இந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து படிக்கிறது, ஹோம் ஒர்க்கு எல்லாமே பிடிஎஃப்பா தான் அனுப்பி விடுறாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அத பார்ப்போம். அப்புறம் திடீர்னு வாட்ஸ்அப் போவோம். அப்ப அதுலேருந்து அந்த லிங்க்லேருந்து இன்ஸ்டா போவோம். இந்த மாரி தான் நீங்க டைவர்ட் ஆயி போவீங்க. அப்போ மைண்ட் செட்டப் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க படிக்கிறதுக்கு உட்காரும்போதே, நம்ம இன்னைக்கு இத தான் பண்ணணும். இந்த டைம்க்குள்ள இத படிச்சு முடிச்சிடணும். இந்த டைம்க்குள்ள இத எழுதி முடிச்சிடணுங்கிற இது என்ன செய்யணும்? உத்வேகத்தோட உட்காரணும். உங்களுக்கு நீங்களே வந்து டார்கெட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டு உட்காரல அப்படின்னா, உங்களுடைய இலக்கை கட்டாயம் அடைய முடியாது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், உங்க குழந்தைங்க சிம்ம ராசி அப்படின்னா, அந்த பேரண்ட்ஸ் வந்து கட்டாயம் வழி நடத்தணும். ஏற்கனவே அவங்களுக்கு நேரங்காலம் சரியில்ல. இன்னும் நீங்க திட்டக்கூடாது. அன்பால சொல்லி என்ன செய்யணும்? வழி நடத்தணும். வேற ஏதாவது பார்க்குறாங்க அப்படின்னா, பொறுமையா ஹேண்டில் பண்ண பழகிக்கங்க. இந்த காலகட்டத்தில அதிகமா நீங்க திட்டுனீங்க அப்படின்னா, அவங்க வேற வேற படிச்சாலும் இன்னும் படிக்கலைனாலும் இதே தான் சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட இஷ்டத்துக்கே இருந்துருவான்னு சொல்லிருவாங்க. அதனால பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் புரியிற மாரி எடுத்து சொல்லுங்க. கட்டாயம் மாறிருவாங்க. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. என்ன அப்படின்னா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, சனி 2ஆம் இடத்த பாக்குது. அற்புதமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி சொல்றேனேன்னு நினைக்காதீங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். முக்கியமா மகர நட்சத்திரக்காரங்க, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மகர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 2ஆம் இடத்த சனி பாக்குது. அப்போ பேசக்கூடிய வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் அடுத்தவங்களுடைய அது உங்க கணவராக இருந்தாலும் சரி, ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்காரங்களா இருந்தாலும் சரி, எந்த கேட்டகரியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட யோசிக்காம பேசாதீங்க இந்த வருடம். யோசிக்காம பேசுனீங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய சண்டையா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி குடும்ப நபர்கள் புரிந்து கொள்ளாம சண்டை போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத்துல வந்து ஏதாவது சங்கடங்கள் இருக்கும். அது உங்களுக்கு மன இறுக்கத்தையும், மன கஷ்டத்தையும் குடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, கிரக சூழ்நிலைகள் மனச அதிகமா பாதிக்கிற மாரி தான் இருக்கு. இது வந்து பொதுவா நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, அட்ஜஸ்ட்மென்ட் அப்டிங்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்க கடந்து வந்து தான் ஆகணும். அத நீங்க வந்து வேற வழி கிடையாது. உங்களை திட்டுவாங்க. அது மனசு கஷ்டமா இருக்கும். வேற வழி கிடையாது. நீங்க உங்க ஃபேமிலிக்காக, உங்க கணவருக்காக, குழந்தைங்களுக்காக வாழ்ந்து தான் ஆகணும். அதனால க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வ வ வந்து பழகிக்கங்க. பொதுவாவே நீங்க என்னைய வந்து என்ன நெனச்சாலும் சரி, சிம்ம ராசியில மக நட்சத்திரக்காரங்களுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மென்ட் அப்படிங்கக்கூடிய இது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அட்ஜஸ்ட் பண்ணி போமாட்டாங்க. தான் சொல்றது தான் நடக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுடைய குவாலிட்டீஸ மாத்திக்கும் பட்சத்தில், கிரகங்களும் அதுக்கு தகுந்த மாரி வேலை செய்யும். 9 நவகிரகங்களும் வந்து அவங்கவங்களுக்கு ஒரே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரே டைம்ல ஒரே குழந்தைகள் பொறந்தாலும், வேற வேற மாரி பலன்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, கிரகங்கள் நம்மளுடைய எண்ண ஓட்டத்துக்கு தகுந்த மாரி தான் என்ன செய்யும்? வேலை செய்யும்.
ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது பிடிக்குமோ, அதுல தான் அது கை வைக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ ஒருத்தர் வந்து நெனைக்கிறாரு, நான் பரிபூரணமா நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும்னு நெனைக்கிறாரு. அத மட்டும் அந்த கிரகம் குடுக்காது. அதே மாரி வந்து எனக்கு சொத்து மட்டும் வேணும், ஆரோக்கியம் எப்படியே இருந்து போதும் அப்படின்னு ஒருத்தர் நெனைக்கிறாருன்னா, சொத்து பத்து அப்படிங்கிறத குடுக்காது, ஆரோக்கியத்த குடுத்துரும். இது மாரி அவங்கவங்களுடைய எண்ணங்களுக்கு தான் மாத்தி வேலை செய்யும். எங்க அடிச்சா எங்க வலிக்கும் அப்படின்னு நம்மளை விட கிரகங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால ஒரே ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில ஈகோ பார்க்காதீங்க. க பெற்றோர்கள்ட்டயா இருந்தாலும் சரி, கணவர்கள்கிட்டயா இருந்தாலும் சரி, அனுசரிச்சு போக பழகிக்கங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறது எல்லாமே உங்களுடைய உறவுகளுக்காக அப்படிங்கிறத மனசுல ஏத்திக்கிட்டு நீங்க அத செயல்பட்டாலே போதுமானது. அதே மாரி வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. பொதுவா சிம்ம ராசிக்கு குரு வந்து 12ஆம் இடத்து சுப விரயம் இருக்கா? அப்போ வந்து குரு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்த பாக்குது. அது போக வந்து சனியோடைய பார்வை 4ஆம் வீட்டுக்கு இல்ல. அதுதான் ரொம்ப நல்லது. அதனால வந்து என்னன்னா, 4ஆம் வீடு அப்படிங்கிறது வண்டி, வாகனம் இதெல்லாம் இருக்குது. அப்போ வண்டி, வாகனம் வாங்கக்கூடியது. கார் வச்சிருந்தீங்கன்னா லக்ஸுரி கார் வாங்கலாம். அதே மாரி வீடு வாங்குறது, அல்லது லேண்ட் வாங்கி போடுறது, ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்டுல வீடு கட்டுறது, இந்த மாரி அமைப்புகள் உறுதியாக இருக்கு. அதே மாதிரி வந்து அஷ்டம ஸ்தானத்துல சனி இருக்கனால பெண்களாக இருந்தால் மாங்கல்ய ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம்ங்கிறது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம். ஸோ அதனால மாங்கல்ய ஸ்தானத்த கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உடனடியா மருத்துவர ஆலோசிச்சுட்டு, அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருங்க. இல்ல அப்படின்னா ரொம்ப பெரிய செலவா முடியும். இல்லன்னா ஒரு சர்ஜரி முடியும். இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. அதனால ஒரு கூடுதல் கவனம் தேவைங்க. சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உயில் சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உயில் சொத்துக்கள் அஷ்டமம் அப்படிங்கும்போது, ஒரு உயில் சொத்து, அதே மாரி வாரிசு இல்லாத சொத்துக்கள்லாம் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அம் ஏதாவது உங்களுடைய ரிலேஷன்ஸ்லயே யாராவது வாரிசு இல்லாம இருப்பாங்க. அதுக்கு நீங்க தான் வாரிசா இருப்பீங்க. ஸோ அந்த சொத்து உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி பூர்வீகத்துல வில்லங்கமா இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு சொத்து இருக்கும். அதுல வில்லங்கங்க இருக்கும். ஆனா அது பூர்வீக சொத்தா உங்களுக்கு இருக்கும். அந்த மாரி கேஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு எதிர்பாராத ஒரு வகையில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு அமௌண்ட் வரும். அதாவது கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது மாரி தான் உங்களுக்கு சனி அஷ்டமத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்கறதுனால, என்ன ஆகும் அப்டின்னா, திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் பெரிய லெவல்ல இன்கம் அப்படிங்கிறது வரும். பொதுவா சிம்ம ராசியில ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு குடுக்காதீங்க. இந்த கமிட்மெண்ட் அப்படிங்கிறது குடுத்தீங்க அப்படின்னா, என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டைமுக்கு குடுக்க முடியாம போயிரும். நீங்க பிசினஸ்க்காகவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு ரொட்டேஷனுக்காக அமௌண்ட்டுன்னு வாங்கியிருப்பீங்க. ஆனா, அந்த பணத்த குடுக்க முடியாம போயிருங்க. அதனால டேட்டுன்னு சொல்லாதீங்க. நீங்க உடனே சொல்லுவீங்க, "நம்ம ஒரு பிசினஸுக்கு கடன் கேட்டாலே இந்த டைம்ல நான் குடுக்குறேன்னு சொன்னா தான் எனக்கு அமௌண்டே குடுக்குறாங்க." அப்படின்னா, இந்த மாரி குடுத்துர்றேன் 1 வாரத்துல குடுத்துர்றேன் 10 நாள் அந்த மாரி ஒரு ஒரு டேட்ட மட்டும் மென்ஷன் பண்ணாம அப்படி சொல்லுங்க. அப்பதான் வந்து நீங்க ரொட்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இல்ல அப்படின்னா, சனி வந்து 2ஆம் இடத்த பார்க்கறனால நம்ம வாக்கு குடுக்கும்போது அந்த வாக்க காப்பாத்தக் கூடாது அப்படிங்கிறதுக்காக நெறைய விஷயத்த பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் தான் கெட்ட பேரு, அவப்பேறுகள சந்திக்கிற மாரி இருக்கும். தேவையில்லாத அவமானங்கள சந்திக்கிற மாரி இருக்கும். தொழில்ல வந்து ஒரு தடை, ஒரு தாமதம் உறுதியாக உண்டு. ஆனா அதுல டெவலப் ஆயிருவீங்க. சக்சஸ் பண்ணிருவீங்க. அதே மாரி வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கூடுதலான கவனம் தேவை. உங்களுக்கு வந்து திடீர்னு புத்திர பாக்கியம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. ஏன்னா, சனியுடைய பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்கு. ரொம்ப நாளா குழந்தை இல்ல அப்டின்னா, இந்த டைம்ல கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வருடம் புத்திர பாக்கியம் இருக்கு. அது போக உங்களுடைய ராசியிலேயே கேது இருக்கனால, இந்த செயற்கை முறை கருத்தரிப்பு குழந்தைங்கள இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திர பாக்கியம் ஈஸியா கிடைச்சிரும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாசம், பங்குனி மாசம் இந்த காலகட்டங்கள்ல, அது கூட வைகாசி மாசம் இந்த காலகட்டங்கள் எல்லாம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். எந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, அத தாங்கிட்டு அடுத்த லெவலுக்கு போறதுக்கு சக்தி கிடைக்கும். நமக்கு எதுவா இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு எனர்ஜி தான் வேணும். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்துல சனி இருக்கனால, ஹெல்த்த கட்டாயம் பார்த்துக்கணும். நல்லா இருப்பீங்க. திடீர்னு முட்டு வலி, எலும்பு வலி இந்த மாரிலாம் சொல்லுவீங்க. மூட்டுக்கு மூட்டு வலிக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி வலி வரதுக்கோ, அல்லது வந்து உங்களுடைய பிளட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாயிடும். எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது. அந்த மாரி குடுத்துரும். ஏன் அப்டின்னா, ஆல்ரெடி உங்களுடைய ராசியில கேது இருக்காருல்ல, 7ல ராகு இருக்குது. நீங்களே டென்ஷனா இருப்பீங்க, டிப்ரஷனா இருப்பீங்க. ஆப்போசிட்ல வரவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அது வேற யாராவது இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், ஒய்ஃபா இருக்கலாம். அவங்களும் வந்து பத்தாததுக்கு டென்ஷன ஏற்படுத்தி விடுறதுனால,
மூளை அதிகமா செயல்படுறதுனாலே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அந்த டயர்டுல சரியான உணவு பழக்கங்கள் எடுக்க முடியாம போயிடும். இதனாலேயே உடல்நிலை பாதிப்பா இருக்கும். ஸோ நீங்க என்னன்னா பிசினஸ் வேற, நம்மளுடைய ஆக்டிவ் வேற, ப ஒர்க் வேற, இது மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டு, நம்மளுடைய ஹெல்த் நமக்கு ரொம்ப முக்கியம். சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ட மனசுல ஆழமா பதிய வச்சுட்டு, நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு மருத்துவ செலவே இல்ல. குரு 12ல வந்து மருத்துவ செலவையும் குடுப்பாரு. சுப விரயமா பண்ணிட்டீங்கன்னா, மருத்துவ செலவு இல்ல. பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா, இந்த திருமணத்த பொறுத்தவரைக்கும், உங்களுக்கு திருமணம் இந்த வருடம் வந்து திருமணம் இருக்கான்னா, 7ல ராகு மட்டும் தான் இருக்குது. அதுக்கு குருவோடைய பார்வை கிடையாது. இந்த ஜூன் மாசம் வரைக்கும் தான் குரு பார்வை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் அந்த 1 மாதம் இருக்கு. இதுக்கு இடையில வந்து பெருசா குருபலம் கிடையாது. சனியும் அஷ்டமத்துல இருக்கனால, உங்களுடைய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசா, புத்திகள் இந்த மாரி இருக்குது அப்படின்னா, நீங்க தாராளமா மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க இந்த அக்டோபர் மாத காலகட்டம் இருக்குல்ல, ஆவணி மாதம், அந்த புரட்டாசி மாசம்னு சொல்லக்கூடிய அந்த இந்த டிசம்பர் வரைக்கும், ஐப்பசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, அந்த குரு பலம்ங்கிறது 1 1/2 மாசத்துக்கு இருக்கு. அதுக்கப்புறம் கிடையாது. அந்த டைம்ல நீங்க மேரேஜ் எடுத்துக்கலாம். குருபலம் இருக்கும்போது பண்ணா, நல்ல சுபிக்ஷமான வாழ்க்கை அமையும். அதுக்காகத்தான் திருமணம் அப்படிங்கும்போது குருபலம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கிறோம். கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடியவங்கள்ல கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல பப்ளிசிட்டி கிடைக்கும். அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்கு. மிகப்பெரிய லெவல்ல யோகம் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நல்ல அமைப்புகள் இருக்கு. கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல வந்துரலாம். நெகட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி, பாசிட்டிவா போர்ட்ரேட் ஆனாலும் சரி. நீங்க வந்து நீங்க போய் மக்கள் கிட்ட ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் நீங்க உங்களுடைய இதுல மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா, ஈஸியா ரீச் ஆயிருவீங்க. ஏன்னா, உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து இப்ப கேது தான் உங்களுடைய ராசியில இருக்காரு. கேது தான் கலைக்கே அதிபதியா இருக்காரு. அதனால உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இத கரெக்ட்டா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய லெவல்ல பணம் சம்பாரிச்சிரலாம். வாய்ப்புகள் வரும். திடீர்னு விருதுகள் இதெல்லாம் கிடைக்கும். சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள பொறுத்தவரைக்கும், அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்னா, அஷ்டமத்து சனி, உங்க ராசியில கேது, குரு 12ல. இது எல்லாமே எத சொல்ல வருது அப்படின்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகுற மாரி வரும். அதே நேரத்துல கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா, படிச்சு பார்க்காம எந்த ஒரு விஷயத்துலயும் கையெழுத்து போடாதீங்க. ஏன் கையெழுத்து போடுறோம்? இதோடைய பின்விளைவு என்ன வரும்? அப்படிங்கிறது உங்க மனசுக்கே தெரியும் இல்லையா? இதனால நமக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனைகள் வரும். இந்த மாரி விஷயங்கள கவனமா இருக்கணும். உயர் அதிகாரிகள் சொல்றாங்கன்ட்டு நீங்க போய் லஞ்சம் வாங்குனீங்கன்னா கட்டாயம் மாட்டிக்குவாங்க. அதுக்கப்புறம் யாரு இந்த விஷயத்த சொன்னாங்களோ அவங்க நான் இல்லப்பான்னு போயிருவாங்க. நீங்க மாட்டிக்குவீங்க. லஞ்ச லாவண்யங்கள்ல ஈடுபடாதீங்க தயவு செய்து. ஆனா திடீர்னு ஒரு விபரீத ராஜயோகம் இருக்கு. அஷ்டமத்து சனி எல்லா விஷயங்களும் செய்யாது. இந்த ராகு கேது பெயர்ச்சி டிசம்பருக்கு அப்புறம் குரு வந்து உங்களுடைய இதுக்கு வரும்போது 4ஆம் இடத்த பார்ப்பாரு. 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்ப்பாரு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், ஒரு உயர் பதவி கிடைக்கும். ஆனா, ஒரு அழுத்தங்களும் வரும். அதனால 2யும் ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஒ நீங்க வந்து வாய் வழியா அதாவது உயர் அதிகாரிகள் ஏதாவது வாய் வழியா சொல்றாங்க அப்டின்னா, ரிட்டர்ன் ஆர்டர் இல்லாம எதையும் நீங்க செய்யக்கூடாது. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வரும். எவிடன்ஸ் தான் எப்பவுமே நாளைக்கு கோர்ட் கேஸ்ன்னு போம்போது பேசுமே தவிர, அவங்க வாய் வழியா சொன்னாங்க அப்டின்னா, அதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. முடியல அப்டின்னா, உயர் அதிகாரிகள் சொல்றாங்க, வேற வழியே இல்ல அப்படின்னு ரொம்ப பிரஷரா இருந்துச்சுன்னா, நெஞ்ச பிடிச்சுட்டு போய் படுத்துருங்க. இதுதான் உங்க வேலைய காப்பாத்திக்கிறதுக்கு ஒரே வழி. இத தாண்டி வேற வழி கிடையாது. உங்க வேலைய காப்பாத்திக்கணும்னா, இந்த மாரி சில விஷயங்கள் நான் அப்படி ஒரு ஜெனரலா சொல்றேன். பட் ஆனா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்றது, சாதுரியமா ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாரி தயவு செய்து பண்ணிக்கங்க. அ இது அரசியல்வாதிகளுக்கு, சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பெரிய லெவல்ல வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கிடையாதுங்க. உங்களுக்கு அ தெரிஞ்ச ஜோசியரோ அல்லது ஆன்மீக குருவோ இருந்தா, அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. பொதுவா அஷ்டமத்து சனி வந்து கெட்ட பேர, நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் தப்பா தான் வெளியில கொண்டு வரும். உங்களுக்குன்னு வந்து மீடியா சப்போர்ட் பெருசா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதிருப்தியா இருக்கும். அதே மாரி கட்சி சப்போர்ட் பெருசா இருக்காது. இந்த எலக்ஷன்ஸ் இந்த மாரி இதெல்லாம் நீங்க வந்து நின்னு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுக்கு என்ன திசாபுத்தி ஓடுதுங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணுங்க. நான் பரிகாரம் வேணா சொல்றேன் உங்களுக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம், அரசியல்வாதிகள் அரசியல்ல இந்த வாட்டி ஜெயிக்க முடியுமான்னு கேட்டா, உங்களுக்கு வந்து ராசியில கேது இருக்கு. அதே மாரி அஷ்டமத்துல சனி இருக்கு. குரு பலமும் இல்ல. ஸோ அதனால பெரிய லெவல்ல நீங்க வின் பண்ணி வர முடியாது. அப்படியே வின் பண்ணாலும்,
உங்களுடைய கட்சி மேல் இடத்துல இருந்தா தானே உங்களுக்கு பவரு. ஆப்போசிட் கட்சி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி பவரு? அதனால நீங்க எலக்ஷன்ல ஜெயிச்சாலும் இந்த பரிகாரங்கள் இதெல்லாம் செஞ்சு ஜெயிச்சாலும் பெரிய லெவல்ல உங்களுக்கு வந்து ஆளுமை அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அவ்வளோ பெரிய சோபிதமாக இல்ல. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜெயிக்கணும், நல்ல பவர் வரணும் அப்படின்னா, அதுக்குண்டான யாகங்கள், பூஜைகள், வேள்விகள்லாம் பண்ணிக்கங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாவே சிம்ம ராசிக்கு வந்து காசு, பணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா இருக்கு. உடல்நிலையில கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க. தாய் தந்தையருடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு 12ஆம் இடத்துலருந்து 4ஆம் இடத்த பார்க்கறதுனால, தாய் வழி சொத்துக்கள் வரும். சேம் டைம் தாயாருக்கு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவெல்லாம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எதுக்காக இத சொல்றேன் அப்படின்னா, சந்திரன் மேல கேது, குரு 4ஆம் இடத்த பாக்குது. அதே மாரி அஷ்டமத்துல வந்து சனி 10ஆம் இடத்த பாக்குது. அஷ்டமத்துல சனி 10ஆம் இடத்த, கர்மஸ்தானத்த பாக்குது. ஒரு கர்மம் செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அதனால பொருளாதார நிலை நல்லா இருக்கு. ஆனா அதே நேரத்துல உறவுகளுடைய நிலையும், அதே மாரி ஹெல்த் நிலையும் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா தான் இருக்கு. ஸோ இந்த விஷயங்கள ரொம்ப பக்குவமா ஹேண்டில் பண்ணிட்டீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமா மாறிரும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா, அதாவது வந்து 14 நம்ம சொல்றது வந்து திருக்கணிதப்படி நம்ம சொல்றோம். 14/4/2026 காலை 9:30க்கு சதய நட்சத்திரத்துல வந்து இந்த வருடம் வந்து பிறக்குதுங்க. இந்த சித்திரை மாசம் அதாவது மேச ராசிக்கு வந்து சூரியன் வரக்கூடிய அந்த நேரம் தான். இந்த தமிழ் புத்தாண்டு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு, மேச ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அற்புதமான பலன்கள் தான் இருக்குது. இது வந்து குரு பெயர்ச்சி இருக்கு, ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. இந்த வருடம் வந்து சனி பெயர்ச்சி மட்டும் கிடையாது. இது எல்லாத்தோடைய பலன்களும் கலந்து உங்களுக்கு டீட்டெயிலா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க 7:30 சனி இருக்கு, 7:30 சனி இருக்கு, கொஞ்ச நாளாவே சரியில்ல அப்படிங்கிற அந்த எண்ணங்கள தூக்கி போட்டுருங்க. எப்பவுமே வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதியா இருக்கனால, இந்த கஷ்ட காலங்கள்ல நீங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் வந்து குரு ரூபத்துல உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இப்ப வந்து ஏப்ரல் மாசம் பிறக்குதுங்களா, இந்த 1 மாசம் கொஞ்சம் வந்து அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் குரு வந்து ஜூன் 1ஆம் தேதி பெயர்ச்சியாகி வராரு. 4ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி, மிதுன ராசியிலேருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி, உங்களுக்கு சனிய பார்த்துருவாரு. அப்போ 7:30 சனிங்கிறது அந்த தாக்கங்கள் கட்டாயம் உங்களுக்கு குறையுங்க. பொதுவாவே குருவுடைய பார்வை அப்படிங்கிறது வந்து, உங்களுக்கு நன்மைகள அதிகப்படுத்தும். அதனால இந்த 7:30 சனியுடைய தாக்கம் கட்டாயம் உங்களுக்கு குறையும். இது எப்போ அப்படின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. இந்த டிசம்பர் மாசத்துல வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி. அதுவும் நல்ல நன்மைகள குடுக்குது. இது வந்து என்னன்னா, எப்பவும் போல நீங்க வந்து போன வருஷம் வந்து உழைப்பு போட்டிருப்பீங்கல்ல, அத விட கூடுதலான உழைப்பும், கொஞ்சம் உத்வேகத்தையும் அதிகப்படுத்துனீங்கனாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டான இயர் தான். அதாவது நீங்க நெனச்ச காரியங்கள சாதிக்க முடியும். நீங்க நெனச்ச விஷயங்கள அடைய முடியும். உங்களுக்குன்னு லைஃப்ல இந்த வருடம் ஒரு டார்கெட் வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த டார்கெட்ட உங்கனால கட்டாயம் அடைய முடியுங்க. எந்தவித கவலையும் வேண்டாம். எப்பவும் போல நீங்க செயல்படுங்க. அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும், சில பரிகாரங்கள் நான் சொல்றேன். அதையும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இதுக்காக நெறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிள். அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அத மட்டும் நீங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே, இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஆண்டா தான் இருக்க போது. பிசினஸ பொறுத்தவரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குருவோடைய பார்வை வரப்போது. அதனால தொழில பொறுத்தவரைக்கும் நல்ல வளர்ச்சி தான். 7:30 சனியாக இருந்தாலும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி புதுசா தொழில் தொடங்குறதுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. ஆனா கூடுதலா உங்களுடைய ஜாதகத்துல நீங்க உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம உங்களுடைய இதுல வந்து தொழில் செய்யலாமா? அல்லது வந்து உத்தியோகத்துக்கு போறது நல்லதா? அப்படின்னு உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட வந்து கலந்து ஆலோசிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா ஜெனரலான பிரெடிக்ஷன் படி உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வருடம் தொழில் தொடங்கலாமான்னா கட்டாயம் தொடங்கலாம். 7 சனி, அஷ்டமத்து சனிலாம் பெரிய லெவல்ல உங்களுக்கு வேலை செய்யாது இந்த வருடத்த பொறுத்தவரைக்கும். அதனால நீங்க கவலையே பட வேண்டாம். குரு உங்களுக்கு அதிக நன்மைய தான் குடுப்பாரு. அது மட்டும் இல்லாம குரு வந்து அதிசாரமா வந்து சிம்ம ராசிக்கு
ராசிக்கு வேற பெயர்ச்சி ஆகக்கூடியது. இந்த வருடத்திலேயே வந்து குரு பெயர்ச்சி 2 இருக்கு. அது 2மே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் அது அதிர்ஷ்டத்த தான் குடுக்க போகுது. முக்கியமா தொழில முன்னேற்றத்துக்கு வந்து குரு பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. 10ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பல நன்மைகள குடுக்க போது. அதே மாரி ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழில்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஆண்டு. இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஆண்டு. நல்ல வருமானம், தொழில் மூலியமா நல்ல வருமானம், நிரந்தரமான வருமானம், லாபங்கள ஈட்டி குடுக்க போகுது. ஏன்னா லாபஸ்தானத்திலேயே ராகு இருக்காரு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருடம் பிறக்கும்போதே ராகு 11ல இருக்காரு. அதுக்கப்புறம் டிசம்பருக்கு அப்புறம் வந்து ராகு வந்து எங்க வராரு அப்படின்னா 10ஆம் இடத்துக்கு வந்துர்றாரு. அதனால ஸோ நீங்க காசு, பணம் சம்பாரிக்கிறதுல எந்தவித குறையும் கிடையாது. காம்ப்ரமைஸும் நீங்க பண்ணிக்கவும் வேண்டாம். உங்களுடைய ராசியதிபதி செவ்வாய் வந்து வருடம் பிறக்கும்போது 12ஆம் இடத்துல தான் இருக்காரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயம் மட்டும் கிடையாது, இன்வெஸ்ட்மென்ட்டும் கூட. நல்லா வந்து தூக்கமும் வருங்க. பொதுவா நெறைய உழைக்கிறீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலா நீங்க ரெஸ்ட்டும் எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா 12ஆம் இடத்துலருந்து 6ஆம் இடத்த உங்க ராசிநாதன் பார்ப்பாரு. அப்ப ஹெல்த் ரீதியாவும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதையும் நீங்க பார்த்துக்கணும். உழைப்புன்னு இருந்தா மட்டும் பத்தாது. உடல்நிலையும், தேக ஆரோக்கியத்திலயும் கவனம் கட்டாயம் நீங்க செலுத்தணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்க வந்து ஒர்க் பண்றீங்களோ, அதே அளவுக்கு வந்து என்ன செய்யணும்? ரெஸ்ட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க பிசினஸுக்காக நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துக்காகவோ, அல்லது தொழிலுக்காகவோ கட்டாயம் வெளிநாடு பயணங்கள், வெளியூர் பயணங்கள், வெளி மாநிலங்கள் பயணங்கள் இந்த மாரி அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த 7:30 சனி வந்து பார்த்தீங்கன்னா, 1 தடவைக்கு 2 தடவ கூடுதலா அலைய வைக்கும். அதனால வந்து அதுக்கெல்லாம் சிரமப்படாம, அந்த அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாவும், ஆதாயமாவும் மாறுது அப்படிங்கிறத மனசுல நீங்க நெனச்சுக்கிட்டீங்கனாலே, அப்படியே ஆட்டோமேட்டிக்காவே நீங்க என்ன செய்வீங்க? எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு சுமையா தெரியாது. எந்த ஒரு விஷயமுமே சுமையா தெரியாது. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு 6 கூடையவன் இந்த வருட ஆரம்பத்திலே நீச்சமாக இருக்காரு. அது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஆனா 6ஆம் இடத்துக்கு ஓகேங்களா? 6ஆம் இடத்துக்கு ப சனியோடைய பார்வை இருக்கு. அதனால கவனமாக செயல்படணும். என்ன கவனமா செயல்படணும்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இல்ல காசிப் பேசுறது, இந்த மாரி விஷயங்கள மட்டும் தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கங்க. சனியோடைய பார்வை இருக்கு. முக்கியமா வந்து சனி என்ன செய்வாரு அப்படின்னா, நீங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த சொல்லியிருப்பீங்க. ஆனா அத திரிச்சு சொல்ல வச்சுருவாரு. இந்த 7:30 சனி எல்லாம் வந்து நீங்க தப்பு செய்யலனாலும் சம்டைம் வந்து நீங்க வந்து அதுக்கு கெட்ட பேர் எடுக்கிற மாரியோ, அல்லது ஒரு சின்ன பனிஷ்மென்ட் மாரியோ உங்களுக்கு கிடைச்சிரும். இதுல வந்து என்னன்னா, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ரொம்ப ஒரு நல்ல நட்பு வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அது எல்லாமே கட் ஆகக்கூடியது. நீங்க போய் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த உதவியே வந்து உபத்திரியமா மாறுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி விஷயங்கள். இது மாரி ஒர்க் பண்ணக்கூடிய உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு பணிச்சுமை அதிகமா, வேற யாரையாவது வந்து எடுத்துட்டு அந்த ஒர்க்கையும் உங்கள சேர்த்து பார்க்க சொல்லுவாங்க. இது மாரி ஒர்க் பிரஷர் ஜாஸ்தி. இந்த மாரி விஷயங்கள்லாம் கட்டாயம் வரும். ஆனா, குரு வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பதவி ஸ்தானத்துக்கே வராரு. அதனால கவலைப்படாதீங்க. நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஏற்ற இறக்கம், அதாவது நல்லது, கெட்டது 2மே உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கட்டாயம் நடக்கும். ஆனா, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு கூடுதலா பண்ணிக்கங்க. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கவனமாக இருந்தாலே, பல அதாவது நீங்க போய் சிக்கிக்கக்கூடிய விஷயங்கள், மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள்லருந்து நீங்க தப்பிச்சிடலாம். எந்த ஒரு விஷயத்துலயும் என்ன செய்வீங்க? மாட்டிக்காம தப்பிச்சிடலாம். என்ன வழிபாடு பண்ணணும்? இஷ்ட தெய்வ வழிபாடு, அதே மாரி ஆஞ்சநேய வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. பதவி ஸ்தானத்துல குரு இருக்கிறது உங்களுக்கு நெறைய நன்மைகள் தான். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, எப்பவுமே கூடுதலா கவனமாக இருந்துருங்க. வேலை பார்க்கக்கூடியவங்க கூடுதல் கவனம் இருக்கணும். ஏன் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் வந்து பக்கத்திலேயே இருப்பாங்க. ரொம்ப தூரத்துலலாம் இருக்க மாட்டாங்க. உங்களுடைய எதிரிகள் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. சரி படிக்கக்கூடியவங்களுக்கு, படிச்சு முடிச்சோனே கட்டாயம் வேலை கிடைச்சிரும். படிப்பு ஸ்தானத்துக்கு தான் குருவே வராரு. 4ஆம் இடம்ங்கிறது கல்வி ஸ்தானம். உயர்கல்விக்குலாம் இது நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு. ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாடுக்கு படிக்கிறதுக்காகவே வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குருவோடைய பார்வையும் சரி, 10 கூடையவரும் சரி, 12ஆம் இடத்துல இருக்கனால, குருவோடைய பார்வையும் 12ஆம் இடத்துல இருக்கனால, உத்தியோகத்துக்காகவோ, தொழிலுக்காகவோ அல்லது படிப்புக்காகவோ வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்கள் பயணங்கள் உறுதியாக உண்டு. இந்த படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன கோர்ஸ் எடுக்கிறது அப்படின்னு வந்து
குழப்பமான மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, நல்ல தீர்க்கமா ஆலோசிச்சு, உங்களுடைய வெல்விஷர் கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுங்க. அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையவே நல்ல மாற்றங்கள, நல்ல விதமான மாற்றங்கள உண்டு பண்ணக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. ஏன்னா, கல்வி ஸ்தானத்திலேயே குரு வராரு. அதே மாரி வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பதவி கட்டாயம் கிடைக்கும். முக்கியமா இந்த கவர்ன்மென்ட் சர்வீஸ் எழுதுறீங்க, சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறது, அந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறது, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதுறது, டெட் எக்ஸாம்ஸ் எழுதுறது, யுபிஎஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதெல்லாம் வந்து யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கட்டாயம் ஒரு நல்ல இது கிடைக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பதவி ஸ்தானத்துக்கு ஒரு குரு வராருங்க. அதே மாரி குரு வந்து 10ஆம் அதிபதிய பார்க்குறாரு. அப்போ வந்து கட்டாயம் ஒரு உத்தியோகத்துல போய் உட்காரக்கூடிய அமைப்புகள், திடீர்னு ஒரு அரசாங்க பதவி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு முக்கியமா கவர்ன்மென்ட் சர்வீஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால கவலையே பட வேண்டாம். மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, இப்ப இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. என்னன்னா இவ்ளோ நாளா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனா முடியாம போயிருக்கும். ஆனா வந்து இந்த வருடத்துல வந்து அத கட்டாயம் நீங்க பண்ணிருவீங்க. என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நீங்க செய்ய ஆரம்பிச்சுருங்க. அதுக்கு உண்டான அமைப்புகள் தானாவே வந்துரும். ஃபேமிலி சப்போர்ட் கிடைச்சிரும். உங்களுக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வரனால, ஃபேமிலியோட சப்போர்ட் கிடைச்சிரும். 2 கூடைய சுக்கிரனும் நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அதே மாரி குடும்பஸ்தானமும் ரொம்ப அற்புதமான நிலை தான். உங்களுக்கு வந்து சனியோடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருந்தாலும் 10 குடைவர்ங்கிறதுனால, குடும்பமே இப்ப வந்து உங்களுக்கு ஃபேமிலில வந்து சப்போர்ட் கிடைக்கலன்னா கூட இந்த டைம் வந்து ஃபேமிலியே நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க ஒர்க் போயிட்டு வாங்க. நான் இங்க கொஞ்சம் பார்த்துக்கிறேன். ஒர்க்க நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலைலாம் இந்த வருடம் உங்களுக்கு கிரியேட் ஆக போகுது. அதனால தாராளமா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்களோ அத்தன விஷயங்களும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். உங்க கையில காசு, பணம் புழங்கக்கூடிய டைம் தான் இது. ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. திடீர்னு ஒரு வாகனம் வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, லக்ஸூரியான கார் வாங்குறது, வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. பொதுவாவே மேச ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வரதுனால, கட்டாயம் வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் உறுதியாக இருக்கு. நீங்க வந்து வீடு ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க. ஆனா வீடு கட்டவே முடியல அப்படின்னா கூட, இந்த டைம்ல கட்டாயம் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்கு லோன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்குது. சனி வந்து 6ஆம் இடத்த பார்க்குறாரு. அப்போ கட்டாயம் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காகவோ, அல்லது வாகனங்கள் வாங்குறதுக்காகவோ, ஒரு வீடு கட்டுறதுக்காகவோ, இந்த மாரி வந்து லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனா எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வருமானத்துல 30% அதாவது ரூ. 100 வருமானம் அப்படின்னா, ரூ. 30 தான் நீங்க கடன் வாங்கணும். எப்பவுமே ஜாதக ரீதியாக இருந்தாலும் சரி, கோச்சாரத்துல இருந்தாலும் சரிங்க. கடன் வாங்கி ஒரு விஷயத்த செய்யும்போது, அந்த கடன் வாங்கி செய்யக்கூடிய விஷயங்கள் ஓகே தான். ஆனா, அது உங்க தலைக்கு மேல போயிறக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நீங்க யோசிச்சு தான் கையாளணும். சரிங்களா? ஏன்னா 6ஆம் இடத்த சனி பார்க்கும்போது, கடனையும் குடுப்பாரு, அந்த கடன்னால கஷ்டத்தையும் குடுத்துருவாரு. ஸோ இது எல்லாமே யோசிச்சு, எப்பவுமே 1 தடவைக்கு 2 தடவ யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நலம் விரும்பிகள் இருப்பாங்க இல்லையா? உங்களுடைய வளர்ச்சியில மட்டுமே சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அவங்க கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேரண்ட்ஸா இருக்கலாம், உங்களுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவங்க எல்லாத்துக்கிட்டயும் நீங்க கலந்து ஆலோசிங்க. அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க. நீங்க தீர்க்கமா அதாவது பாசிட்டிவ்னா என்ன? நெகட்டிவ்னா என்ன? 2யுமே கலந்து ஆலோசிச்சுட்டு, உங்கனால எப்படி ஹேண்டில் பண்ண முடியுங்கிறத இது பண்ணிட்டு, புதுசா எல்லா விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்க. பொதுவாவே வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. இந்த டைம் இது கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல அது உங்களுக்கு நன்மையா தான் மாறும். அதே மாரி திருமணம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு களத்திர ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்த குரு வந்து ஜூன் மாசம் வரைக்கும் தான் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குருவோடைய பார்வை கிடையாது. அதே மாரி ராகு கேதுக்களுடைய பார்வையும் இல்ல. ராகு கேதுவும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல வரல. சனியோடைய பார்வையும் கிடையாது. ஸோ களத்திர ஸ்தானத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்களுடைய பாதிப்புகளும் இல்லாதனால, எந்த கிரகங்களுடைய நன்மையோ, தீமையோ இல்லாதனால, உங்களுடைய சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதியுடைய திசை அல்லது 7ஆம் அதிபதியுடைய புத்தி இந்த மாரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, தாராளமாக நீங்க பண்ணலாம். தாராளமாக மேரேஜ் பண்ணிக்கலாம். ஆனா குருபலமோ அல்லது பெருசா இந்த சனியோடைய ஏதோ ராகு கேது அந்த மாரி விஷயங்கள்லாம் இல்ல. அதனால நீங்க பண்ணிக்கலாம். ஆனா புத்திர பாக்கியம் இருக்கு. கல்யாணம் ஆயி ரொம்ப வருஷமா உங்களுக்கு குழந்தை இல்ல, அல்லது கல்யாணம் இப்ப தான் ஆயிருக்கு அப்படின்னாலுமே உங்களுக்கு புத்திர பாக்கியம். ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிசாரமாக 2 மாத காலம் வராரு. அப்ப அந்த டைம்ல வந்து புத்திர பாக்கியம் நெறைய பேத்துக்கு குடுப்பாரு.
முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, மேச ராசிய பொறுத்தவரைக்கும் ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள கவனமா இருக்கணும். சனி 6ஆம் இடத்த பார்க்குறாரு. 6 கூடையவர் உங்களுக்கு பகையாவும் இருக்கனால, உங்களுக்கு வருமானம் ஒரு பக்கம் வரும்போது, அதுக்கு உண்டான செலவுகளும் அதிகமாக ஆகும். அதனால கவனமாக இருந்து நீங்க செயல்படுங்க. இந்த வருடம் ஆரம்பத்துல உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயும், அதே மாரி சனியும் வந்து என்ன செய்றாங்க, சேர்ந்து இருக்கிறாங்க. கூட புதனும் சேர்ந்திருக்கனால, ஒரு சிலருக்குலாம் வந்து வியாதி என்ன வியாதின்னே கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாரி நமக்கு யாராவது செய்வன வச்சுட்டாங்களாங்கிற மைண்ட் அளவுக்கு சிந்திக்கிற அளவுக்கு போயிருங்க. அதனால ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. இந்த ராகுவும், கேதுவும் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் நெறைய நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. அதுக்கப்புறம் குருவும், கேதுவும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இந்த வருடம் வந்து குருவும், கேதுவும். குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்பும், அதே மாரி கேதுவும் சேரக்கூடிய அமைப்பு இருக்கனால, இந்த குரு, கேது இணைவு உங்களுக்கு என்ன பண்ணும் அப்டின்னா, அதிகமா ஏதாவது ஒரு பணத்த போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்றது. அப்போ ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, இந்த இன்வெஸ்ட்மென்ட் நமக்கு எப்படி ரிட்டர்ன்ஸ் ஆகும்? இது தேவதானா? அப்படிங்கிறதும், இன்னொருத்தங்களுக்கு கடன் குடுக்கும்போதோ, ஒரு பணம் குடுக்கும்போதோ, ஒரு நம்பிக்கையின் பேரிலோ, அல்லது டாக்குமெண்ட் வாங்கிட்டோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் குடுக்கும்போது ரொம்ப கவனமா, என்ன கேட்டா குடுக்காம இருக்கிறது தான் நல்லது. உங்ககிட்ட நெறைய காசு பணம் இருக்கலாம். ஆனா, நம்மளுடைய உயிர் நண்பன், நம்ம சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி, அண்ணன் இந்த மாரி நெனச்சு நீங்க குடுத்துருவீங்க. ஆனா, அது திரும்ப வராது. இந்த வருடத்துக்கு மட்டும் நான் சொல்றேன். அதுக்காக நீங்க யாருக்கும் உதவி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய விஷயங்கள தான் நீங்க பிரதானமா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாமே. இந்த குரு, கேது இணைவு குடுத்த பணம் வெளில வராம, அல்லது பணம் காசு திரும்ப ரிட்டர்ன் வராம இருக்கிறது. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிசினஸ்ல நீங்க வந்து ரொட்டேஷன்க்காக இப்ப வந்து நீங்க ஒரு உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட குடுக்குறீங்க. அந்த பணம் வந்து திரும்ப உங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் இல்லையா? அது வராம போகுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அதனால அக்ரீமெண்ட் போடுறது, இல்லன்னா நீங்க செக் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள அ ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்கனாலே மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது. பணம், காசு விஷயங்கள்ல கூடுதல் இந்த வருடம் வந்து கூடுதலா கவனம் உங்களுக்கு கட்டாயம் தேவை. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அருமையாக இருக்குங்க. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு வந்து இந்த வருடம் வந்து நெறைய பெரிய லெவல்ல உங்களுக்கு விருதுகள் கிடைக்கப்போது. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து குமிய போது. 7:30 சனி அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. உங்களுடைய ஃபீல்ட பொறுத்தவரைக்கும், நீங்க எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்டரா இருக்கலாம், அல்லது சிங்கரா இருக்கலாம். கலை அப்படின்னு வந்துட்டாலே, பாசிட்டிவோ, நெகட்டிவோ நீங்க ஃப்ரேம் ஆகுறது ஃப்ரேம் ஆக போறது தான். அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஹெசிடேட் ஆகாதீங்க. ஈஸியா எல்லா விஷயத்தையும் அப்ரோச் பண்ணுங்க. அதே மாரி எந்த வாய்ப்பு வந்தாலும் விடாம புடிச்சுக்கங்க. இந்த வருடத்துல நீங்க மிகப்பெரிய லெவல்ல மக்கள் கிட்ட பிரபலியமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால அரசாங்கத்துல உயரிய விருதுகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா வந்து காசு, பணம் நல்லா சம்பாரிக்க முடியும். ஏன்னா, எல்லா அமைப்புகளிலுமே வந்து கலைத்துறைக்கு ரொம்ப, ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த மேச ராசியில இருக்கவங்களுக்கு எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, கலைத்துறையில இருக்கவங்களுக்கு ரொம்ப, ரொம்ப அருமையாக இருக்கு. அதே மாரி வந்து அரசாங்க துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். உங்களுக்கு 6ஆம் இடத்த சனி பாக்குது 12ல இருந்து. அதனால என்னன்னா, உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். அதனால உயர் அதிகாரிகள் சொல்றத அப்படியே கேட்காம, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதுவா இருந்தாலும் ரிட்டர்ன் ஆர்டர் கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க பனிஷ்மென்ட் வாங்கிடுவீங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொல்லவே இல்ல அப்படின்ருவாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, உயர் அதிகாரிகள் வந்து வாய் வழியா சொல்றது இல்லாம, என்ன செய்யுங்க அப்படின்னா, ரிட்டர்ன் ஆர்டர்ல வாங்குங்க. இல்ல ரிட்டர்ன் ஆர்டர்ல குடுக்க முடியாதுன்னு உங்கள மிரட்டுறாங்க அப்படின்னா, நீங்க லீவ் போட்டோ அல்லது வேற பக்கம் ட்ரான்ஸ்ஃபருக்கோ நீங்க ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் உங்களுடைய உத்தியோகத்த அதாவது அரசாங்க பதவிய காப்பாத்திக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அப்படிங்கிறத நல்லா சிந்திச்சு செயல்பட்டாலே பெரிய லெவல்ல மாட்ட மாட்டீங்க. முக்கியமா லஞ்ச லாவணியங்கள்ல ஈடுபடாதீங்க. 7:30 சனி காலங்கள்ல சனி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டீஸ குடுப்பாரு. அத நீங்க எப்படி யூஸ் பண்றீங்கங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்து டக்குன்னு என்ன செய்வாங்க, ஒருத்தன ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட்டு ஆசைய தூண்டி விடணும்னு சொல்லுவாங்கல்ல, அதேதான். சனி உங்களுக்கு அதத்தான் செய்வாரு. அது கூட ராகு வேற பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, நல்லா ஆசைய தூண்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் கப்புன்னு புடிச்சு அங்கருந்து வெளில தள்ளி விட்டுருவாங்க. இந்த நிலைக்கு ஆளாகாம வ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. முக்கியமா உங்களோட ஒர்க்கு, உங்களுடைய ஜாப் ஃபங்ஷன்ஸ் இதுல கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வராது. அதே மாரி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிக்கங்க.
வெத்தல மாலை போட்டு 2 நெய் தீபம் வச்சு அவர ஆத்மார்த்தமா வழிபாடு பண்ணும்போது, 7 சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. உத்தியோகத்திலயும் எந்தவித இடைஞ்சல்களும் இருக்காது. பொதுவா உங்களுக்கு எதிரிகளுடைய தொந்தரவு அதிகமாக இருக்கு. உங்களுடைய ராசிக்குடையவரே அஷ்டமாதிபதியும் இருக்காரு. ஸோ, அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்த செய்யும்போதும், கூடுதலா கவனத்தோட சிந்திச்சு, சிந்திச்சு செயல்படுங்க. மேச ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே என்ன ஒரு விஷயம் அப்டின்னா, எடுத்த உடனே ஃபாஸ்ட்டா செய்யக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. அது வந்து சீக்கிரம் முடிக்கணும் அப்டின்ட்டு ரொம்ப சுறுசுறுப்பாவும் இருப்பீங்க. சீக்கிரமா முடிக்கணும். அடுத்தடுத்து அடுத்து அப்டின்னு உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாரி நீங்க ஓட ஆரம்பிப்பீங்க. எண்ணங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஸ்பீடா தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலா போகக்கூடியவங்க தான் வந்து வந்து மேசராசிக்காரங்க. ஸோ, அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க. அதாவது ஸ்பீடா போணும்னு அவசியம் இல்ல. பொறுமையாவே போங்க. முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. அப்படிங்கிற மாதிரி, எந்த ஒரு விஷயத்தையும் நம்மனால பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு பொறுமையா, இதுக்கு என்ன வழி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த சிந்திச்சு செயல்பட்டாலே, எந்த இடத்துலயுமே உங்களுக்கு ஃபெயிலியர் அப்படின்னு வராது. அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு. அரசியல் எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, 7 சனியில பாதிப்புகள் இருக்கனால, கட்டாயம் பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. அரசியல்வாதிகளாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த வருடம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்லலாம் கிடைக்காது. எதுவுமே கிடைக்காது. முக்கியமா கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணாது. மக்கள் கிட்ட பெரிய ஜனவசியம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வராது உங்களுக்கு. நீங்க முன்னால செஞ்ச தவறுக்கெல்லாம் வந்து ஒரு ட்ரோல் போடுவாங்க. இல்ல ஏதாவது ஒரு கேஸ் போடுவாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலையிற மாரி இருக்கும். நீங்க சில விஷயங்கள் உங்கள அறியாமயே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து தப்பு தப்பா போர்ட்ரேட் பண்ணப்படும். அப்புறம் மீடியால உங்கள பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதனால மேச ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கட்டாயம் வழிபாடுகள், பூஜை பரிகாரங்கள்லாம் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பொது வெளியில வந்து பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க. இல்ல அப்டின்னா, அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே இந்த 2026 தமிழ் புத்தாண்டு வந்து மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய லெவல்ல நன்மைகள் தான் இருக்கு. தீமைகள் ரொம்ப குறைவு தான். பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். எப்பவுமே இந்த 7 சனி அப்படிங்கிற வரும்போதெல்லாம், உங்களுடைய ராசிக்கு வந்து குரு வந்து காப்பாத்திருவாரு. குருவோடைய பார்வை இருக்கும்போது சனியுடைய தாக்கம் குறையறதுனால, அதிகப்படியான நன்மைகள் தான் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.